ஒருவேளை என்டிஏ கூட்டணி போக வாய்ப்பு இருக்கா தாவேக்கா? சரி, அதான் சொல்லிட்டோம் இல்லையா, இங்கே இந்த ஒரு இது கரூர் சம்பவம் வந்து ஒரு துயர சம்பவம். ஆமா. இதுலேருந்து இன்னும் எங்களால் மீண்டு மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே தள்ளப்பட்டாங்க. அதுலேருந்து நாங்களும் ஒரு ஒரு 16 நாள் வந்து அமைதியாக இருந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தின தருணமாக நாங்கள் அதை பார்க்குறோம். இதில் இந்த 16 நாளில் எவ்வளோ பேசணுமோ பேசிக்கிட்டாங்க எல்லாருமே. எவ்வளோ பேசணுமோ எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அதாவது ஏடிஎம்கே கூட கூட்டணி போயிடுவாங்க, பிஜேபியோட பி டீமு, சி டீமு, ஏ டீமு எல்லாமே பேசிட்டாங்க. இப்போ இனிமேல் நாங்கள் பேசுவோம். இனிமேல் 16 நாள் நாங்கள் எதுவுமே பேசல. இனிமேல் நாங்கள் பேசுவோம். இங்கே உண்மையை சொல்ல வந்து உண்மையை எடுத்து சொல்கிறதுக்காக ஒருத்தங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அது உடனே பி டீம் சி டீம்னுறாங்க. இதே உங்களுக்கு ஒரு இதே மாதிரி நடந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இப்போ நீங்கள் ஒரு இது பண்ணி அப்போ நீங்கள் இது மாதிரி பேசுவீங்களா? பி டீமு சி டீமு அப்போ நீங்கள் வந்து மறைமுக கூட்டணி, நேரடி கூட்டணி அப்படிலாம் இந்த பேசுவீங்களா? தீர்ப்புல கூட பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது? நான் கேட்குறேன், ஒரு நியாயத்தை எடுத்து விசாரித்து சொல்லுங்கள். ஏங்க மக்களே எதிர்பார்க்குறது நீதி தாங்க. ஏங்க என் குடும்பத்தில் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க எனக்கு தெரியல. அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இதை சொல்கிறதுக்கும் பாஜகவும் தாவேக்கா சேர்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது?